போட்டு கொளுத்தி போட்ட அரோரா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்களே. இப்போ போட்டிருக்காங்க கொளுத்தி போட்டதுனால நம்ம திவாகர் அதிரடியாக இந்த டாஸ்க்கே நான் விளையாடலைங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காப்புல. ஸோ அது ப்ரோமோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ராஜாவும் ராணியும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கானா வினோத் அவர்களை வந்து சேஞ்ச் அவுட் பண்ணிட்டு நம்ம விக்ரம் அவர்களை வந்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தர்பீஸ் டீமில் வந்து பார்வதியை வந்து அரசியாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் நம்ம பிக் பாஸ் அவர்கள் உள்ளர புகுந்து செம்ம திட்டுனா திட்டு, அப்படி ஒரு திட்டு. என்னடா நீங்கள் எல்லாம் டாஸ்க் பண்ணிட்டுருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் கற்றுக்கிட்டே வந்துருக்கீங்க. ஸோ இப்படிலாம் கற்றுக்கிட்டே இருந்தால் என்ன தான் போய் சேரும். நீங்கள் பீட் பாக்ஸ் பண்ணுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா நடிக்கிறீங்க, அதெல்லாம் தாண்டி கத்தல் மட்டும்தான் அதிகமாக தெரியுது. அப்போ கத்துறதை பார்ப்பாங்களா, இல்லை நீங்கள் நடிக்கிறத பார்ப்பாங்களா, இல்லை பாட்டு பாடுறதை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டு இருந்தாப்புல. ஸோ இதுக்கிடையில் தான் அரசாங்கம் வந்து அமைது, பொறுமையாக வந்து நடக்குது, அழகாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் விக்ரமுடைய அரசாங்கம் வந்து இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக கேலி பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்வதி டீமை. ஸோ பார்வதி டீம்லேருந்து நம்ம அரோரா சிங்க்லர் அவர்களை வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பார் போல் நம்மளுடைய திவாகர் அவர்கள். ஸோ அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசவையில் ஒரு கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து திவாகர் வந்து ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிறாரு, ஸோ இதை பற்றி நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து விசாரிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எதிரி நாட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்ட அந்த பொண்ணை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க, ஸோ அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது திவாகருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்து உங்கள் அரசாங்கம் வேணாம், வெங்காயமும் வேணாம், என்ன கூட தான் அவங்க பயங்கரமாக கேலி பண்ணியிருக்காங்க, நேத்திக்கெல்லாம் அப்படி கேலி பண்ணாங்க, நீங்கள் யாராவது ஏதாவது கேட்டிருப்பீங்களா, இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, கேலி பண்ணது என்ன அவங்க இவங்கள இல்லை அப்படின்னு சொல்லி திவாகர் பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ இதுக்கிடையில் கனியக்கா சில வேலைகளை பார்த்து இதை வந்து அரசாங்க லெவலுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்வதி அவர்கள் வந்து திவாகரை கண்டிக்கிற மாதிரி. ஸோ அது பிடிக்காம தான் திவாகர் அவர்கள் வந்து இந்த ஆட்டத்துக்கே நான் வரலடா, நேத்திக்கெல்லாம் என்ன அவ்வளோ கேலி பண்ணாங்க, அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, அதை பார்த்தெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தீங்க, சிரிச்சிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அந்த பொண்ணு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணுறீங்களே, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் ஒன்றா ஒட்டுக்காக சேர்ந்து குரூப்பாக ஒரு வேலையை வந்து பார்க்குறீங்க, கனியக்கா சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் வெறுத்து போய் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியே போகிறாப்புல. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் எந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலையும் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போக அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் பொறுமையாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி காலையில் கூட காரி துப்பிட்டு இருக்காரு இப்போ லைவில், ஓகேங்களா. ஆனாலும் இவனுங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த டாஸ்க்கே நாரடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.